ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உண்மையாக நம்மள ஒரு ஃபேமிலி அமர்ந்திருக்கிறோம். சில காரியம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமாக, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஒரு கூட்டம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், ஆண்டவர் அப்பப்போ என்னோடு பேசுகிறார், உணர்த்துகிறார், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா தெரியல அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. சிலர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார். ரட்சிப்பு இது அதை பற்றியெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு. குடிகாரனா ரட்சிக்கப்படணும், துன்மார்க்கன் அலைகிறான்ல ரோடுகளில், அவன் தான் ரட்சிக்கப்படணும், நான் தான் பக்தியாக இருக்கேன்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க கரம் வைத்துங்க பார்ப்போம். ஓகே, சிலர் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறீங்க அல்லது தெரியாமல் இருக்கிறீங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டோம், அவங்களுக்கு தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது. ஆனால் முதல் அனுபவம், ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம். இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியணும். சரி, இது முதல் அனுபவம். ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது, அது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதாவது